பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு நிமிஷங்க இங்கே வருங்க தெரிஞ்சுங்களா டைமு 8:32 ஆகுது. இவ்வளோ நேரம் தூங்கிருந்தோம். நைட்டில் செம்ம டயர்டு வேறு ஃபுல்லாக. அவன் இப்போ தான் ஏன் அடிக்க போனான். சரி இப்போ நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன். இப்போ தான் வாங்க வாண்டானுங்க பேக் வந்து தரலாம். பெட்ரோல் பேக்கில் பெட்ரோல் போட்டோம். எவ்வளோக்கு போட்டோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 800 தான் போட்டோம். ஓட்டிட்டு கிளம்புறோம். கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் ஒரே ஒரு சைட் தான். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கு திருப்பெல்லாம் நடமாடும் அப்படின்ட்டு. வந்து ஒன்று ஒரே ஒரு அனிமல் தான் பார்த்தோம். அதுதான் முறகு நிறைய இடத்துல பிரிட்ஜு ஒர்க் நடக்கிறதுனால ஒன்றே தான் போகிறதா இருக்குது. பாருங்க ஃபுல்லாக இது என்ன புகையை கலப்பினாலும் பாருங்கன்னா வண்டி பொறுமையோடு ஓட்டினால பாருங்க நார்மலாக வண்டி ஓட்டினாராங்க. புகையோடு தான் இப்போ நோய் போகிறோம். வேலை கிடையாது. அப்படியே வந்தால் நம்ம பண்ணுறது நம்ம எந்த ரோட்டில் போயின்னு இருந்தோம். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஒரு சிவன் இது தெரியுதுங்களா, அது போய் பார்க்கலான்ட்டு இப்படி போகிறோம். நாங்கள் யாருன்னா இறக்க போகிறாங்க பைக் எடுத்து போகிறதுக்கு என்ன கேட்டுன்னு போகலான்னு பார்த்தோம். யாரும் காணோம் ஆள். அதனால் என்ன பண்ணால் அதை போயிட்டான் விஜய் அங்கே போயிட்டான். நான் இப்போ பைக் போகிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணிங்கிறேன் இந்த இடத்துல. அவ்வளோதான். அப்படியே நேராக உள்ள வண்டி எடுத்து போயிட்டு நேராக அங்கே போய் பார்த்துட்டு வர வேண்டியதான். அதனால் பசங்க ஒரு பார்த்துனே போகிறானுங்க நம்மளை. நல்லா இருக்குது அங்கேருந்து பார்க்கறதுக்கு. அங்கே பாருங்கள் சூப்பராக தெரியுதுங்களா. இது வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன் யூடியூப்பில் பார்த்துக்கு. எடிட்லாம் பண்ணியாச்சு. ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான். நல்லா பெருசாக கட்டியிருக்காங்கப்பா இந்த ஏரியாவில். நல்லா தான் இருக்கேண்ணா. சிவன் நம்ம ஈஷா எப்படி இருக்குது அந்தமாரி இது கொஞ்சம் சின்ன ஈஷா. கோயம்புத்தூரில் இருக்கிறது பெரிய ஈஷா, இது சோட்டா. நல்லா தான் இருக்குது. ஆர்கிடெக்டில் நல்லா தான் கட்டியிருக்காங்க. ஆர்கிடெக்சராக நான் சொல்லுவாங்களே ஆர்கிடெக்டா. நல்லா பயங்கரமாக இருக்குப்பா. நாங்கள் ஆக்சுவலாக அந்த பைபாஸ் மேலே போயிருந்தோம். நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு இந்த இடத்துல போய் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்க்காம போகக்கூடாது இல்லைங்களா. அதனால் நேரம் மட்டும் நேரம் வண்டி எடுத்து வந்துட்டோம் உள்ள பார்த்துட்டு போகலான்ட்டு. சூப்பராக இருக்குப்பா, வேற மாதிரி தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. அந்த புலித்தோல் கேட்குற மாதிரி. வண்டி போய் நிறுத்திட்டு வாட்டா. வண்டி நிற்கிற ஃபோட்டோ எடுக்கலாம்டா. அப்படியா யாருமே காயின் வர மாட்டேங்குது. யாரா இருக்குதா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏரியாடா இது? மகாராஷ்டிரா ஏரியா பேர்லாம். மகாராஷ்டிராவில் ஒரு சிலை நம்ம ஊரா இது ஏரியா எப்படி இருக்கு? மெர்சலாக இருக்கா? கோயம்புத்தூரில் ஈசா எப்படி இருக்கா அதேமாரி இது. இது சின்ன ஈசா ரெடி பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது தெரிஞ்சுங்களா. சைடில் பார்த்தா ஒரு ஆமை கூட ஒன்று இருக்குது. கண்ணுக்குட்டி கொண்டு பைண்ட்டுக்கு இன்ட்ராச்சு பட்டிட்டிங்கெலாம் பார்த்தா சூப்பராகிடும். ஒரு ஆமை ஆமாம்
புலி படத்தில் வந்து அந்த ஆமை இது. லாரி ஒன்று பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கா புல்து. ரொம்ப ஸ்லோவாக போகுது இந்த இடத்துல. ஹீல்ஸ் மேலே ஏறுறோமோ, ஹீல்ஸ் மேலே தான் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக டவுன் அல்ல, அதனால் ரோட்லாம் பார்த்தா பக்காவாக இருக்கு நல்லா. ஆனால் அது பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. இந்த மாதிரி பள்ளம்லாம் இருந்தால் எப்படி? ஐயோ. நெக்ஸ்ட் டோல்கேட்டு கிட்ட மட்டும்தான்ப்பா ரோடு நல்லா இருக்கு. டோல்கேட்லேருந்து முன்னையும் பின்னாடியும் மட்டுமே 100 மீட்டருக்கு முன்னே நல்லா இருக்குது ரோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப பள்ளமாகவே கிடக்குது. ஏன்னா டோலில் காசு வாங்குறாங்கல்ல, அதுக்காக போயிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போட்டு வச்சுக்கிறாங்க. நான் அதை பண்ணுறது அதெல்லாம் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ரகுத்தலை ஃபோன் பண்ணுறாரு. என்னத்தல? இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, 6 சப்பாத்தி, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டோம். இதோட ரேட்டு மட்டுமே 300 ரூபாய் ஆயிடுச்சு. 6 ரொட்டி 30 ரூபா தான், ஒன்று 5 ரூபான்ட்டு. மீதியெல்லாம் குழம்பு ரேட்டு தான் அதிகமாகி போச்சுங்க. ரொம்ப அநியாயமாக இருக்குங்களாம். போனோடனே அவங்க சொன்ன லாங்குவேஜ் எங்களுக்கு புரியல, அதனால் நாங்கள் மூவ்ட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தா எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க? 500 ரூபா பார்த்தா மீதி 200 ரூபா தான் கொடுக்குறாங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தமிழ்காரர் வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி விட்டார், இந்தமாரி இதெல்லாம் ரேட்டுங்க அப்படின்ட்டு. சரி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்களும். ரோடு பாருங்கள் மொத்தம் பள்ளமாக கிடக்குது. நிறையா நீட்டாக நல்லா தான் இருக்குதாண்ணா ரோடு ஸ்ட்ரைட்டாக. பள்ளம் பயங்கரமாக கிடக்குது. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, போகிற வெயிலாம் இப்போ இதுக்கு மேலே மயம் அப்படின்றாரு ஆள். அவர் சரியாக தெரியல, வேறு போனால் தான் தெரியும். நம்ம ஜான்சியில் இருக்கிறோம் இப்போது. ஆக்ராவுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 122 கிலோமீட்டர் தான். ஃபுல்லாக டிராஃபிக் வேறு. இப்போது சிட்டி சென்டரா? சிட்டி சென்டரா மாற்றி சொல்லிட்டேன். டைம் ஆகி போச்சு. இருட்டவே இல்லை. நம்ம போய்ட்டு நல்லா நேரம் இருட்டிகிட்டு இருக்கு தானே ஃபுல்லாக. இன்னும் போகலாம். இருட்டாது லடாக்கெல்லாம். வீடியோ 8 7:30 தான் இருட்டுமா. அதோட நல்லா வெளிச்சம் இருக்குமா. நானே நிறைய வீடியோவில் ஷார்ட் வீடியோலாம் பார்த்தேன். இப்போ பாருங்க, பேட்ரி வண்டியா என்ன வண்டின்னு தெரில. அடிக்குது ஒரு நர்சலாம். பேட்ரி வண்டி தான். பாக்கெட்டில் ஒரு 20 ரூபா இருக்குது. பையன்கிட்ட கொடுக்குறேன். துட்டு இல்லை, அவங்க என்னடா லாங்குவேஜ் சொல்லி அனுப்புடா. சாரி பையா, கொடுத்துட்டுண்டா, காசு இல்லை. ஏ சொன்ன போயிட்டான்டா ஆலியா. அவன் பார்த்தானா அவன் பார்த்துதான் இருப்பான். நீ அவனை பார்க்குறான். கரெக்ட் தான். ஆட்டோக்கார் எப்படியே சருன்னு வராப்பா ஆலியா. அங்கே பாத்தியா இல்லையா தல, அந்த சின்ன பையன் கை தட்டின 9 மாரியா. கூகுள் போய் சொல்லாத்தல. கூகுள் போய் சொல்லாது. ராத்திரிலாம் கூட்டு போக கூட்டு போகல. எம்டி தான். ஐயோ சைட்லாம் அடிக்குது. கூகுள் போய் சொல்லாதே, ஆனால் சேகர உள்ள ஏற்றும் போதே மாடியோ.
உங்கள் பாரு நான் வந்து பாரு அந்த மாடு சோத்து பார்த்துன்னு வீட்டுக்குள்ள எட்டி பார்க்குது. ரீசெண்டாக இல்லைப்பா அந்த மாட்டுக்கு. ம் அந்த வீட்டு எட்டி பார்க்குறேன். மாட்டுக்குள்ளே டீசென்ட்டா R15 வச்சு R15 எம்டி ஒரு நாள் சின்னதாக இருந்தது. இப்போ நாங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி எம்டி ஹைட் ஆகிட்டோம். அவுட் சைடில் வந்துட்டோம். அதனால் ஒரு ஆட்சி மாரி தெரியுது பெருசாக. என்ன எதுன்னு தெரில. அங்கே பாருப்பா பெருசாக ஒரு கேட்டு மாரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா நைட் டைமில் தெரிதா இல்லைன்னு தெரில. இது டெல்லி உள்ள என்ட்ரா வரோம் நம்ம இப்போது. டெல்லியில் ஆக்ரா டெல்லி எல்லாம் ஒரு பக்கம் தான். இதில் போகணுமா? அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்க பெட்ரோல் பங்க்கு காவல் போட்டுக்கிறாங்க. ஆர்மி ரிட்டையர் ஆகிரு. அங்கே பாருங்க கையில் கன்னில் வச்சுங்கிறாரு. சாப்பிட்றாரு. ஓகே இங்கேருந்து பார்த்தாச்சு. இங்கேருந்து கிளம்புறோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வரலான்ட்டு. ஆ